அமெரிக்காவின் மின்சார கார் தயாரிப்பு நிறுவனமான டெஸ்லா மலேசியா உட்பட தென்கிழக்கு ஆசியாவில் தொழிற்சாலைகளை கட்டும் திட்டத்தை கைவிட்டதாக தாய்லாந்து தினசரியின் தகவலை முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழில் அமைச்சான மீட்டி நிராகரித்துள்ளது. பெயர் தெரிவிக்கப்படாத அரசாங்க தகவலை மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்ட அந்த செய்தி டெஸ்லாவின் அதிகாரப்பூர்வ அறிக்கை அல்ல என்பதோடு அந்த தகவலை அந்த நிறுவனம் உறுதிப்படுத்தவில்லை என மீட்டி தெரிவித்துள்ளது. இது தொடர்பான செய்தியை டெஸ்லா மட்டுமே உறுதிப்படுத்த முடியும் என மீட்டி கூறியது. டெஸ்லா தற்போது அதன் மின்சார கார்களுக்கான பேட்டரி சார்ஜ் செய்யும் நிலையங்களை அமைப்பது குறித்து மட்டுமே பேச்சு நடத்தி வருவதாகவும் சீனா, அமெரிக்கா மற்றும் ஜெர்மனியை தவிர மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேசியா மற்றும் உலகளாவிய நிலையில் மின்சார கார்களை உற்பத்தி செய்யும் திட்டத்தை தொடரப்போவதில்லை என தாய்லாந்து அரசாங்க தகவல்களை மேற்கோள் காட்டி தி நேஷன் பத்திரிகை தெரிவித்துள்ளது. ஈலான் மாஸ்கின் உயர் தொழில்நுட்ப ஸ்பேஸ் எக்ஸ் உட்பட டெஸ்லா பெரிய அளவில் மலேசியாவில் முதலீடு செய்யவிருப்பதாகவும் இதன் வழி ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்பு உருவாகும் எனவும் கடந்த ஜூலை மாதம் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 50 கிலோகிராம் எடைப்பிரிவில் பெண்களுக்கான மல்யுத்த இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வினேஷ் போகாட் தகுதி பெற்ற போதிலும் அவரின் உடல் எடை 100 கிராம் கூடுதலாக இருந்ததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு தங்கப்பதக்க வாய்ப்பை இழந்தார். இதனால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பல தரப்பினர் பெரும் வேதனைக்கும் அதிர்ச்சிக்கும் உள்ளாகியுள்ளனர். அரையிறுதிப் போட்டியில் வினேஷ் கியூபாவின் இஸ்னேலிஸ் குஸ்மானை 5-0 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தியதால் அவர் இறுதிப் போட்டியில் அமெரிக்காவின் சாராவுடன் இன்று மோதுவதாக இருந்தது. இந்த நிலையில் 100 கிராம் உடல் எடை கூடியதால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டதால் தங்கப்பதக்க வாய்ப்பு பறிபோனது. அவரது தகுதி நீக்கத்திற்கு எதிராக முறையீடு செய்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளிலும் ஈடுபடும்படி இந்திய ஒலிம்பிக் மன்றத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி கோரிக்கை விடுத்துள்ளார். எனினும் அடிப்படை தகுதியை விளையாட்டாளர் நிறைவு செய்யாவிட்டால் பேச்சுக்கள் நடத்தும் வாய்ப்பு மிகவும் குறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே அனுமதிக்கப்பட்ட எடை அளவை விட 100 கிராம் கூடியதால் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் அந்த முடிவை எதிர்த்து விளையாட்டுக்கான நடுவர் நீதிமன்றத்தில் முறையீடு செய்வதற்கு முடிவு செய்துள்ளார். அவர் தனக்கு கூட்டாக வெள்ளிப் பதக்கம் வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பான விசாரணை உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். இந்த விசாரணையின் முடிவு இன்று தெரியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விளையாட்டுத்துறை தகராறுகளை தீர்ப்பதற்காக 1984 ஆண்டில் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் எனப்படும் அனைத்துலக நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. நாய் ஆண்டில் பிறந்தவர்கள் வேலைக்கு மனு செய்தால் இயல்பாகவே நிராகரிக்கப்படுவார்கள் என்பதால் வேலைக்கு விண்ணப்பம் செய்ய வேண்டாம் என சீனாவில் விளம்பரம் செய்த நிறுவனத்தை பொதுமக்கள் சாடியுள்ளனர். சீனாவின் குவாங்டாங் வட்டாரத்தில் குவாங்ஸாவில் பெயர் குறிப்பிடாத நிறுவனம் அண்மையில் தனது நிர்வாக பிரிவுக்கு வேலைக்காக விளம்பரம் செய்தது. வேலை அனுபவத்தை கொண்டவர்களுக்கு $557 சம்பளம் வழங்கப்படும் என்பது உட்பட வேலைக்கான இதர நிபந்தனைகளையும் அந்த நிறுவனம் விளம்பரம் செய்திருந்தது. எனினும் நாய் ஆண்டில் பிறந்தவர்கள் வேலைக்கு மனு செய்ய வேண்டாம் என வித்தியாசமாக செய்யப்பட்டிருந்த அந்த நிறுவனத்தின் நடவடிக்கை குறித்து சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சனம் எழுந்தது. அந்த நிறுவனம் பாகுபாடு காட்டுவதாக சமூக வலைதளங்களில் அதிகமானோர் குற்றம் சாட்டியுள்ளனர். நாய் ஆண்டில் பிறந்தவர்களை வேலைக்கு வைத்துக் கொள்வதால் நிறுவனத்தின் வளர்ச்சி முட்டுக்கட்டையாக இருக்கும் என அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் கருதியதால் தனது நிறுவனத்திற்கு நாய் ஆண்டில் பிறந்தவர்கள் வேலைக்காக மனு செய்ய வேண்டாம் என்ற தகவலை அந்த விளம்பரத்தில் வெளியிட்டதாக கூறப்பட்டது. அந்த நிறுவனத்தின் விளம்பரத்திற்கு எதிராக நாய் ஆண்டில் பிறந்தவர்கள் வழக்கு தொடுப்பதற்கும் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பட்டவர்த் பாகன் ஆஜாமில் லோட்டஸ் பேரங்காடிக்கு வெளியே தனது முன்னாள் காதலியை கத்தி முனையில் பிடித்து வைத்துக் கொண்டு கொல்லப்போவதாக மிரட்டிய ஆடவன் கைது செய்யப்பட்டதாக வட செப்ராங் பிரை போலீஸ் தலைவர் அன்வார் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். அந்த பேரங்காடிக்கு பொருட்களை வாங்க வந்தவர்கள் அந்த நபரை பிடித்ததை தொடர்ந்து அங்கு சென்ற பட்டவர்த் போலீஸ் நிலைய அதிகாரிகள் அந்த நபரை தடுத்து வைப்பதற்கு அழைத்துச் சென்றதாக அவர் கூறினார்.
சம்பவத்தில் அந்த ஆடவரிடமிருந்து தம்மை விடுவித்துக் கொள்வதற்கு நடத்திய போராட்டத்தின் போது வலது கையின் விரலில் அந்த பெண் காயமடைந்தார். அந்த சந்தேக பேர்வழிக்கு எதிராக விரைவில் குற்றச்சாட்டு கொண்டு வரப்படும். மிரட்டல் மற்றும் அபாயகரமான ஆயுதத்தின் மூலம் காயம் விளைவித்தது தொடர்பாக குற்றவியல் சட்டத்தின் 324வது மற்றும் 506வது விதியின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அன்வார் தெரிவித்தார். பொதுமக்கள் முன்னிலையில் தனது முன்னாள் காதலியின் கழுத்தை பிடித்துக் கொண்டு கையில் கத்தியுடன் மிரட்டும் அந்த ஆடவனின் காணொளி எக்ஸ் தளத்தில் வைரலானது. 2 வயது பெண் குழந்தை உயிரிழந்தது தொடர்பில் குழந்தை பராமரிப்பாளரான 30 வயது பெண்ணை போலீசார் கைது செய்ததாக பேராக் போலீஸ் தலைவர் டத்தோ அசீஸ் மட் அரிஸ் தெரிவித்திருக்கிறார். குழந்தை பராமரிப்பாளரின் வீட்டில் சுய நினைவற்ற நிலையில் கண்டதை தொடர்ந்து அந்த குழந்தையின் தந்தையிடமிருந்து திங்கட்கிழமை இரவு மணி 7:20 மணி அளவில் போலீஸ் புகாரை பெற்றது. மறுநாள் இரவு மணி 11:10 அளவில் அந்த குழந்தை இறந்ததாக மருத்துவர்களிடமிருந்து தகவலை பெற்றதாக அசீஸ் கூறினார். அந்த குழந்தையின் உடலில் நேற்று உடற்கூறு பரிசோதனை நடத்தப்பட்டதில் தலையில் ஏற்பட்ட காயத்தினால் அந்த குழந்தை இறந்ததாக தெரிய வந்தது. இது குறித்து விசாரணை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்களிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்வார்கள் எனவும் அசீஸ் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். தாய்லாந்தின் மேய் ஹோங்சான் மாநிலத்தைச் சேர்ந்த ஆடவன் ஒருவன் தனது மனைவியின் வாயில் சிறு குண்டை வெடிக்க வைத்து கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டான். எனினும் யான் என்று அடையாளம் கூறப்பட்ட 54 வயது அந்த ஆடவன் குற்றச்சாட்டை மறுத்துள்ளதாக தாய்லாந்து செய்தித்தளமான தைகர் தெரிவித்துள்ளது. முயங் மாவட்டத்தில் லுவேன் என்ற 53 வயது பெண் முதல் நாள் இரவு இறந்ததைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை அவரது வீட்டிற்கு போலீசார் அழைக்கப்பட்டனர். லுவேனின் தலை, அவரது வாய் மற்றும் முகத்தில் பெரிய அளவில் இரத்த காயங்கள் காணப்பட்டன. சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் பிங்பாங் வடிவிலான குண்டுகளின் பகுதியும் மற்றும் சில வகையான பயன்படுத்தப்படாத குண்டுகளும் காணப்பட்டன. மேஜை பந்து அளவுக்கு மட்டுமே அந்த குண்டுகள் இருந்ததால் அவை மேஜை பந்து குண்டுகள் என விளங்கி வருகின்றன. இரவு வேளையில் தாம் விழித்த போது தனது மனைவி இறந்து கிடந்தது குறித்து அந்த ஆடவர் தம்மிடம் கூறியதாக சமூக தலைவர் ஒருவர் போலீசாரிடம் தெரிவித்தார். சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு வந்த அந்த தம்பதியரின் 24 வயது மகள் தனது தாயார் கொல்லப்பட்டதாக கண்ணீர் மல்க தெரிவித்தார். ஒரே அறையில் தாங்கள் தூங்கிய போதிலும் வெடிப்பு சத்தம் எதனையும் கேட்கவில்லை என யான் கூறியிருக்கிறார். ஆதாரங்களை திரட்டுவதற்காக போலீசார் தொடர்ந்து யானிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.